வணக்கங்க. ஜெயாஸ் அம்மா சமையல் வரவேற்கிறேன். எங்கள் வீட்டு வாழை மரத்துலங்க தார் விட்டுருந்துச்சு. கொஞ்சம் ஒரு அளவுக்கு மொக்க காயாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு. இது எல்லாத்துக்கும் எங்கள் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு சீப்பு கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு மிச்சம் இருக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க நீங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இங்கே இருந்ததான் வாழை மரம். இதில் வெட்டிட்டோம். ஒரு தார் வந்துச்சு. எல்லாம் நிறைய விட்டுருக்கு. இங்கே வாங்க, செருப்பு போடலடா, வேண்டாண்டா, முள்ளு குத்தி இங்க 2 மரம். இதுல இது ஒரு தார் விட்டுருக்கு. இது கற்பூர் வள்ளிங்க. அது வந்து பூம்பழங்க. அடையில துணியெல்லாம் துவைச்சு போட்டாங்க. காஞ்சிருக்கோம். நல்லா வெயில். துணி எடுத்து போறாங்க. துணி எடுத்துட்டாங்க. எல்லாம் காஞ்சிருச்சு. கால் பத்திக்குது. எல்லாம் காஞ்சிருச்சு. எடுத்துக்கலாமா? எடுத்துருமா. கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியம்மா? சும்மா இருந்தா என்ன பண்றது? துணியெல்லாம் மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால எடுத்துட்டு வந்தேன். எடுத்து போட்டு போய் சமைக்கணும். எப்படி வேர்த்துருச்சு. இந்த வருஷம் ரொம்ப வெயில் ஜாஸ்தி. முண்டையெல்லாம் கொடுக்குது. ஏமா என்னாச்சு? முடியல, ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு. இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமும் வெயில், ரொம்ப வெயில் ஜாஸ்தி. தண்ணி குடிக்க. இன்னைக்கு என்ன சமையல் நம்ம வீட்டுல? இன்னைக்கு பச்சை பயிறு கடைஞ்சு ரசம் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்க போறேன். ஏமா கேரட் பீன்ஸ் பொரியல் வைக்கிற? வேற எதுவும் வைக்கலையா? வேற எதுவும் வைக்கலப்பா. கேரட் பீன்ஸ், அவருக்கு கேரட் பீன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ கேரட் பீன்ஸே செஞ்சிடலாம். சரியா? காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சமையல் வேலை ஆரம்பிக்கலாம். சரிம்மா. காய் அறுக்க போறேன். என்னம்மா பண்ற? காய் அறுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறம் சமையல் ஆரம்பிச்சுக்கலாம். பயிறு வறுத்து போட்டாலும் நல்லா இருக்குமா? இன்னைக்கு நான் வறுக்காம அப்படியே வேக வைக்க போறேன். கழிஞ்சு வேக வைக்க போறேன். சுத்தமா கழுவிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன்னா சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். நான் விளக்கெண்ணெய் தான் ஊற்ற போறேன். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய். தக்காளி, பூண்டு ஒரு பல்லு வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு குக்கர்லயே வேக வச்சுக்கிறேன். பாத்திரத்துல வேக வச்சா நல்லா இருக்கும். குக்கர்ல வச்சுக்கலாம்.
லேட் ஆயிடுச்சு. வேகட்டும். அதுக்குள்ள பச்சை பயிறு வேகட்டுங்க. காயை வெட்டி வச்சுக்கலாங்க. ஏமா வெறும் பருப்பு ரசம் மட்டும் வைக்க வேண்டியதானே அப்பளம் போட்டு? வேண்டாம், பொரியல் இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு சாப்பிடவே முடியாது. சாப்பிட முடியாது. சத்து வேணும்ல, கேரட் பீன்ஸ் ஏதோ ஒரு பொரியல் வேணும், அப்பதான் நல்லது உடம்புக்கு. எனக்கு வேற ஒர்க்குக்கு ரெடி டைம் ஆயிடுச்சுமா. சரி பரவாயில்ல, நீ போய் இந்த வேலையை பாரு. அதுக்குள்ள நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். சரிம்மா, ஓகேம்மா, பாய். பாய். ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளியும் கொஞ்சம் புளிமா. சும்மா மத்தியானத்துக்கு மட்டும் தானே, சும்மா கொஞ்சம் ரசம் வச்சா போதும். பருப்பு தாளிச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் தான் போடுவாங்க. ஆனால் பச்சை மிளகாய் இந்த வெயிலுக்கு வேண்டாமா, அதனால வரமிளகா, ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமல்லி, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சுக்கலாங்க. தாளித்து பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்துருச்சுங்க. வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வணக்கி போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சு. பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பருப்பு ரெடி. பச்சை பயிர் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் உடம்புக்கெல்லாம். வறுத்து கொட்டியிருக்கேன், கொஞ்சம் வேகட்டும். இந்த அரிசி வச்சுக்கலாங்க. ஏமா நீ லைட்டர் யூஸ் பண்ண மாட்டியா? லைட்டர் நான் யூஸ் பண்றது இல்லப்பா, நான் தீ குச்சியை பார்த்து வச்சுக்கிறது. சரி 2 வேகட்டும். அதுக்குள்ள ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். என்னம்மா சமையல்லாம் முடிஞ்சா? சமையல் ரசம் ஆயிட்டு இருக்கு, பருப்பு வந்துட்டு இருக்கு, லேசா வேகணும். சாப்பாடு அந்தளவு ஆயிட்டு இருக்கு. ரசத்தை தாளிச்சு பொரியல் வச்சா முடிஞ்சுதுப்பா. ஓகேம்மா. ரசம் தாளிச்சு விட்டு பொரியல் தாளிக்கணும். ஐயோ மத்தியான நேரம் பயங்கர வெயில். என்ன பண்றது? அப்ப காலையில டிஃபனு, இப்ப மத்தியானம் சாப்பாடு. சாப்பிட்டு தான் ஒரு வெளியே போவாரு. அப்புறம் மத்தியானம் சமைக்கணும்ல. பேசாம இனிமேல் காலையில செஞ்சு வச்சுட்டா, சாப்பாடு மட்டும் வச்சிருவோம்மா, எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம். அப்படி பாருங்க, இல்லப்பா மத்தியானமே செஞ்சுக்கலாம். ரசம் நல்லா வெந்துருச்சு. ரசம் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு விட்டுட்டோம்மா. சரி நீ வேலை செஞ்சுட்டு இருந்தியா, அதனால சரியா கூப்பிடாட்டி என்னன்னு தாளிச்சிட்டேன். கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு உப்பு மஞ்சள் தூள் லேசாக போட்டு மூடி வச்சு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். தேங்காய் துருவி போட்டாங்க. காய் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் இறக்கிடலாம். மதியானம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெயில்ல எங்க வீட்டுல சுட சுட சாப்பாடு. பச்சை பயிர் பருப்பு, ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எங்களுக்கு பசிக்குது, நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. மறக்காம வர்ற வீடியோ எல்லாம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.